எந்த படத்துடைய ஈவென்ட் அப்படின்னா இந்த படத்துல ஒரே நட்சத்திர குவியலா இருக்கு. ஏற்கனவே 2 ஹிட் கொடுத்த கார்த்திக் சுப்புராஜ் 3வது படத்துக்காக இது வரைக்கும் அவர் படத்தில் நடிச்ச எல்லா ஸ்டாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இறைவி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இறைவி திரைப்படத்துடைய பாடல்கள் வெளியாயிட்டு இருக்க நிலையில அண்மையில ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. இதுல படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் டைரக்டரும் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத வாங்க கேட்கலாம். ஜட்ஜ் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கதையை ட்ரெயிலர். நிச்சயமா ஏதோ ஒரு மிஸ்ட்ரியா இருந்திருக்கும். பட் இந்த கதையை படிச்சிருந்து இந்த கதையை எப்போ படமா பார்க்க போங்கிற ஆர்வம் எனக்கு நிச்சயமா இருந்தது. அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த கதையை எழுதுனால எனக்கு கார்த்தி மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா பீட்சா ஜிகர்தண்டா மாதிரி ஒரு படம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இன்னும் வேற வேற ஜேர்னல்ல ஒரு படம் பண்ண முடியும். அதுக்கு தகுதியான ஆளும் கூட கார்த்திக். ஆனா இந்த கதை எழுதுனது நானே எதிர்பார்க்கல கார்த்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பீட்சா நாங்க தெலுங்கு ப்ரொமோஷன் போனப்போ இதை பத்தின ஒரு லைட்டா ஒரு லைன் தான் சொன்னாரு. அது இவ்வளவு அழகா இவ்வளவு பிரம்மாண்டமா வரும் நாங்க எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமா தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற மனைவியோ இல்ல காதலியோ இல்ல மகளோ சகோதரியோ இல்ல அம்மாவோ அவங்கள பத்தின ஒரு படம். அது நம்ம கவனிக்காம விட்ட ஒரு பக்கத்தை பத்தின படம் கூட அது சொல்லாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான் அது. அவங்கள பத்தி நம்ம கவனிக்காம விட்ட சில பக்கங்களை பத்தி பேசுற படம் இதோட சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை ஒத்து கவனிப்போம்னு தோண வைக்கும் அந்த படம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்டா யோசிக்க வைக்கும் அந்த படம். இறைவி படத்துல நடிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். பட் ஒன்னே ஒன்று என்னன்னா காலையில ஆரம்பிச்சு சம்டைம் மறுநாள் காலையில் வரைக்கும் போவோம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த டீமை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்குவாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு கார்த்திக் சுப்புராஜ். ஸ்பெஷலி எஸ்.ஜே. சூர்யா சார் மாதிரி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆனஸ்ட் பர்சனாலிட்டி. இவங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சார் உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அகைன் விஜய் சேதுபதியோட இது 3வது படம். ரொம்ப என்ன சொல்றது, அகைன் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பாபி சிம்மாவோடையும் அண்ட் ஓவரால் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சொல்லலாம் அஞ்சலி. அவங்க கலகலப்பு நான் இதே இடத்துல அங்க லாஸ்ட்ல உட்காந்து பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரசாத் லேப்க்கு வரேன். அவங்கள வந்து அங்காடித்தூர்ல இருந்து ஐ லைக் யுவர் ஆக்டிங் சோ மச். பீஸா ஜிகர்தண்டாக்கு அடுத்து நானே கூட ஒன்னா தான் சுத்துறேன். இப்படி எழுதுறேன்ற ஒரு பெரிய ஷாக். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கும் கார்த்திக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவி சாருக்கும், ஞானவேல் சாருக்கும், அபி பிரதருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அண்ட் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். நல்லா எங்கா காட்டிருக்கீங்க. நான் எங்கு தான் ஓகே. என்னோட கோ ஸ்டார்ஸ் விஜய் சேதுபதி அண்ட் எஸ்.ஜே. சார் அண்ட் கருணா எனக்கு வந்து கலகலப்புல தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அப்போல இருந்து தெரியும். அண்ட் வெரி நைஸ் பர்சன். அண்ட் பாபி சரி இப்ப பேசினான். அண்ட் கமல்னி, பூஜா, நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஸ்பேஸும் இருக்கு. எல்லாருக்குமே வந்து அவங்க வந்துட்டு போற மாதிரி இல்லாம அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெனரலா தியேட்டருக்கு போனதான் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு சார். ஹீரோ அடிச்சா போய் ஃபைட்டர் கீழே விழுந்து திருப்பி பவுன்ஸ் ஆகி திருப்பி வந்து விழுந்து எல்லாம் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அந்த டைம்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான தாட்டோட வர எந்த படமும் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணப்படும். சில டைரக்டர்ஸ் வந்து ஜெனரலா எல்லாருமே டைட்டில் மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க, கதை ஒன்னாவே இருக்கும். பட் கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கான்செப்டா பண்றாரு. ஆக்சுவலா நான் முன்னே சொல்லியிருக்கேன், பாரதராஜா சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புது புது பசங்களும் வந்து படம் எடுக்கலான்னு கேட்டை ஓபன் பண்ணி விட்ட மாதிரி ஒரு பெரிய ரெவல்யூஷனரி ஸ்டெப் எடுத்தார். அந்த மாதிரி டைரக்டர் பிசாவில் அவரும் சிவகுமார் சாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கேட்டை ஓபன் பண்ணி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் படம் வர்றதும், இன்னைக்கு இவ்வளவு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது எனக்கு ஒரு சொல்ற ஒரு விஷயத்த நான் சொல்லணும். இத்தனை நாள் நான் இண்டஸ்ட்ரியில போராடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு நல்ல நடிகனா ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான். நான் டைரக்டர் ஆனதும், நான் ப்ரொடியூசர் ஆனதும், நான் எல்லா வேலைகள் பண்ணது எல்லாமே இது வந்து ஒரு நடிகனா என்னைய ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் எப்போ ஒரு நல்ல நடிகனா நான் அங்கீகரிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா, ஒரு ட்ரெண்டியா சக்சஸ்ல இருக்கிற ஒரு தனக்குன்னு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெரிய டைரக்டர் என்னைக்கு என்னை நடிகனா புக் பண்றாரோ அன்னைக்கு தான் நான் ஒரு நல்ல நடிகனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு உண்டானது.
அந்த ஆசை வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் நிறைவேற்றி வச்சிருக்காரு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அஸ் அன் ஆக்டர். அந்த விஜய் சேதுபதி, பாபி, இவங்கெல்லாம் கருணாகரன், இவங்கெல்லாம் அங்கே என் படத்தில் ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களை கன்வின்ஸ் பண்ணலாம் ஈஸி தான், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி எப்பவுமே நான் ஸ்கிரிப்ட் சொல்லிடுவேன், ஏன்னா அவர்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார், அதை ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பாபி கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ரெண்டு தான். ஸோ அவங்க 2 பேருமே தேர் ஆல்ரெடி ஆன் போர்ட். அண்ட் கருணா வந்து அதே மாதிரி அவர் ஒன்றும் பெருசாலாம் கேட்க மாட்டாரு, என்ன கதையெல்லாம் கேட்க மாட்டாரு, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணிக்குவாங்க. விஜய் சூர்யா சாருக்கு வந்து எனக்கு அவரோட அந்த பிஹேவியர், அந்த இதெல்லாம் வந்து முன்னாடி நார்மலான இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அவளை பார்த்தப்போ ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிது. அப்புறம் கேட்டேன், அவரும் ஸ்கிரிப்ட் இதை போய் சொன்னேன், அதே மாதிரி வழக்கம் போல ஒழுங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்ல தான் இருந்தார், இது என்ன கதை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஆனால் சரி ஓகே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தார். அப்புறம் படம் எடுக்கும் போது தான் சொன்னார், ஆக்சுவலி கதை நல்லா தான் இருக்கு அப்படின்னாரு. அது தெரியாம அந்த நம்பிக்கை இல்லாம தான் நடிக்க வந்தீங்களா சார்? இல்லை, அன்னைக்கு நீங்க இது எப்பனா ஷூட்டிங் நடந்து ஒரு 40 நாள் கழிச்சு சொன்னார். அல்ல நீங்க சொன்னப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ நல்லா இருக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நான் சொன்னது இதுதான். ஸோ அந்த டவுட்லேயே வந்து ஆனால் ஃபுல்லாக நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.